ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 19 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடி கார்த்திக் தீபா சீரியலில் தீபா அந்த ட்ரம்முக்குள்ளே போய் உட்காந்து பரிகாரம் செய்கிற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. அந்த சீனுக்காக தீபா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத தீபாவை நடிக்கிற ஆர்த்திகா அவங்களுடைய சேனலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரும் பார்க்கலைன்னா மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். தீபாவான ஆர்த்திகாவை ஒரு ட்ரம்முக்குள்ளே போட்டு அதில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்ரம்மை சாய்ச்சி விட்டு உருட்டுறாங்க. அப்போ ஆர்த்திகா அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சீனை நடிக்கிறதுக்காக எஃபர்ட் கொடுத்தாங்களோ அதை உங்களால் பார்க்க முடியும். தீபாவோட கையில் ஒரு அடியே பட்டிருக்கும். ஸோ ஒரு சின்ன சீனுக்கு இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு எடுக்கிறாங்க. இது ரொம்பவே பாராட்டுக்குரியது தானே. மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு கமெண்டில் ஆர்த்திகாவை கொஞ்சம் பாராட்டினா நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு ரியாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரியா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நல்ல வேலைண்ணா, நீ ஏதாவது ரியாவை பண்ணிடுவியோன்னு நாங்கள் ரொம்ப பயந்து தான் இங்கேருந்து வந்தோம் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி, எனக்கு வந்த வேகத்துக்கு கண்டிப்பாக அந்த ரியாவை கொலை பண்ணியிருப்பேன். ஆனால் அவளை கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். நம்ம குடும்பத்தோட நிம்மதியே போயிடும். அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். அந்த ரியாவை போலீஸில் பிடிச்சு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி தான் கத்தியை எடுத்தனா டக்குன்னு கத்தியை வச்சுட்டு ரியாவோட கைகளை கட்டி போட்டு உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நல்லதுண்ணா, நிறுத்தி நிதானமாக யோசித்ததுனால தான் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்க. நீ மட்டும் அவசரப்பட்டு இருந்தா மீனாட்சி அண்ணியோட வாழ்க்கையும் உங்கள் 2 குழந்தைகளோட வாழ்க்கையும் என்ன ஆகிறது அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, கார்த்தி, என் 2 குழந்தைங்களையும் கடத்திடுவேன்னு அந்த ரியா மிரட்டுனா என் குழந்தைங்க எல்லாரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா, அந்த ரியா மிரட்டினத்தோட நான் ரவுடிகளை அனுப்பி அந்த ரியா கடத்த சொன்ன 2 குழந்தைங்களையும் நான் காப்பாற்றிட்டேன். இப்போ அந்த குழந்தைங்க 2 பேரும் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணா அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, இல்லை கார்த்தி, அந்த ரியா சரியான ஆளாக இருக்கா. நான் இத்தனை நாளும் அவளை பற்றி புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கேன். நான் அசால்ட்டாக இருந்ததுனால தான் எங்கள் அம்மாவையே சுட்டுட்டு அவள் போயிட்டா. ஒருவேளை என் குழந்தைங்க விஷயத்துலையும் அசால்ட்டாக இருந்தா என் குழந்தைங்களையும் ஏதாவது பண்ணிடுவான்னு தான் நான் பயந்து அவள் சொன்ன உடனேயே நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா, இதுக்கப்புறம் அவளை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ வாண்ணா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா அங்கே நமக்காக ஹாஸ்பிட்டலில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனந்த் நேராக கார்த்திக்கிட்ட கேட்குறாரு, கார்த்தி, அந்த ரம்யாவை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்கள பற்றி நான் நல்லது கெட்டது சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி, ரீசண்டாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னன்னா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி, அந்த ரியா என் கூட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரியாவும் ஐஸ்வர்யாவும் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை என்னால் நம்ப முடியலை. நேரடியாக போய் ரம்யாட்ட கேட்டதுக்கும் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் அண்ணா அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, இது மாதிரி அந்த ரம்யா இருக்கால்ல, அவள் உன்னைய லவ் பண்ணுறாளாம். அப்படி தான் வந்துட்டு ஐஸ்வர்யாவும் ரியாவும் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஆரம்பத்தில் நம்பவே இல்லை. கண்டிப்பாக ரம்யா அந்த மாதிரி பண்ண மாட்டாள். ஏன்னா உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுன்னு அவளுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான்னு நான் ஐஸ்வர்யா கிட்ட சொன்னேன். ஆனால் ஐஸ்வர்யா என்ன சொன்னான்னா, அந்த ரம்யாவே நேரடியாக அவகிட்ட சொன்னதா ஐஸ்வர்யா என்கிட்ட சொன்னான். கார்த்தி, நீ எதுக்கும் அந்த ரம்யாவோட விஷயத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோ. தீபா காணாமல் போனதுக்கும் ரம்யா நான் தான் பரிகாரம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது கார்த்தி அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பார்த்துக்கிறேண்ணா, நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்ல ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி, நான் அந்த ரம்யாட்ட போய் கேட்டதுக்கு
ரம்யா வந்துட்டு சேச்சே அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மழுப்பி பேசினா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதனால் நீ தீபாவை எங்கேயும் தனியாக அனுப்புகிறத நிறுத்திடு. ஏன்னா ரம்யாவை பற்றி எனக்கு தெரியும். ரம்யா ஒரு விஷயத்த அடையணும்னு நினச்சா அதை அடையாமல் விடமாட்டா. அதனால தான் சொல்கிறேன், அவகிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி தீபாவை கடத்தினத்துக்கு ஏதாவது க்ளூ கிடச்சிச்சா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா வந்துட்டு ஒரு சாமியாரை ஒரு இடத்துக்கு பார்க்க போயிருக்காங்க. அந்த இடத்த பற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணை பண்ணிக்கிட்டு வரேன். அந்த இடத்தோட சொந்தக்காரனான வெங்கையாவை பார்க்கணும். அவனை பார்த்தா தான் நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி கண்டிப்பாக அந்த வெங்காயாவை பார்த்தா உண்மை தெரியும்னு எனக்கும் தோணுது. நீ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவன்கிட்ட விசாரிச்சிரு. ஏன்னா நம்ம தீபாவை கடத்த பார்த்துருக்கான். அதனால் நம்ம அவனை பிடிக்கிறது தான் நல்லது. இன்னும் எத்தனை பேரையாவது கடத்திட்டா பெரிய பிரச்சனை ஆகிரும். நம்ம முன்னாடியே அந்த சாமியாரை போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. கார்த்தியும் சரி நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு அம்மாவை போயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கார்த்தியும் ஆனந்தும் சேர்ந்து நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா நான் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன். நீ வீட்டில் போய் சொல்லு, அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லு அப்படின்னு. ஆனந்தம் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக அவங்க அம்மா அபிராமி கிட்டே போயிட்டு, அம்மா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, சொல்லுப்பா கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா ரொம்ப நாளாக எஸ்கேப் ஆகிட்டு இருந்த அந்த ரியாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அவளை அரெஸ்ட் பண்ணது நல்லது தான்ப்பா. இன்னும் எத்தனை குடும்பத்தை அவள் ஏமாத்துறதுக்கு இருந்திருப்பா. நல்ல வேலை அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா உங்களை சுட்டத்துக்கு கண்டிப்பாக அவள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அவளை பற்றி நீ நினச்சி ரொம்ப கவலைப்படாத. அதான் போலீஸ் அவளை பிடிச்சிட்டு போயிட்டல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா போலீஸ் பிடிச்சிட்டு போனாலுமே அவள் சுட்டத்துக்கான ஆதாரம் எதுவுமே இல்லைம்மா. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி அதான் நான் இருக்கேன்னப்பா. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? அவள் என்னையே தான் சுட்டா, அதனால நானே சாட்சி சொல்லலாம்ப்பா அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இன்றைக்கி தானப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா இன்றைக்கி தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வராரு. டாக்டர் நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படவே வேண்டியல்ல. உங்கள் அம்மாவுக்கு சரியாகிட்டு ஒரு நர்ஸை மட்டும் ஒரு 1 வீக்குக்கு உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக துணைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு. கார்த்தியும் சரி டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேயே அபிராமி சொல்கிறாங்க, எனக்கு நர்ஸெல்லாம் எதுக்கு டாக்டர்? வீட்டில் தான் எனக்கு தங்க மாதிரி 3 மருமகள்கள் இருக்காங்களே, அவங்க என்னையை பார்த்துப்பாங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இல்லை மேடம், உங்களுக்கு சரியான நேரத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், ஊசி போடணும். ஒரு 1 வீக்குக்கு மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ஃபெக்டாக க்யூர் ஆகிடுவீங்க. இங்கே இருந்தால் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கமே அப்படின்னு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கும். அதுக்காக தான் உங்களை நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். இல்லைன்னா 1 வாரம் கூட நீங்கள் இங்கே தங்கிட்டு போகலாம். இப்போதைக்கு நீங்கள் ஒரு நர்ஸை துணைக்கு கூட்டிகிட்டு போங்க. ஒரு 1 வீக்குக்கு மட்டும் நீங்கள் வீட்டில் இருந்து ரெக்கவர் ஆகுங்க அப்படின்னு. அபிராமியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அம்மா நம்ம நல்லதுக்கு தானமா அவர் சொல்கிறாரு. இப்போ வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த வேலை இந்த வேலைன்ட்டு மறந்துடுவாங்க. ஒரு நர்ஸ் உங்கள் கூடயே இருக்கிறது நல்லது தான். நர்ஸ் உங்கள் கூடயே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்ல அபிராமியும், அதுவும் கரெக்டு தான்ப்பா. உனக்கு வேறு கல்யாண ஏற்பாடுகள் பண்ணணும். நீயும் பிஸியாக இருப்ப, வீட்டில் உள்ளவங்களும் பிஸியாக இருப்பாங்க. அதனால நீ சொல்கிறது சரிதான். எனக்கு ஒரு நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி டாக்டர்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் ஒரு நம்பகத்தன்மையான நர்ஸை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் எங்களை பற்றி தெரியும் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கார்த்தி, எல்லாருமே ட்ரஸ்டடான நர்சஸ் தான். அதுலேருந்து ஒரு நல்ல வெல் ட்ரைனடாக உள்ளவங்கள தான் நாங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கார்த்தி அப்படின்னு. கார்த்தியும் சரி சார், நான் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அம்மா இப்போ தான் கடைசியாக குண்டடிப்பட்டுட்டு இப்படி ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. மறுபடியும் அவங்களோட உயிரில் என்னால் விளையாட முடியாது.
அதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, கார்த்தி கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மாவுக்காக தானே இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அபிராமியும் கார்த்தியும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. நம்ம அபிராமி கூட ஒரு நர்ஸும் வராங்க. வீட்டில் வந்து கார் நிற்கிது. அப்போ ஆனந்தி நேராக வீட்டுக்கு போயிட்டு மீனாட்சி, இது மாதிரி அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, அவங்கள ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறதுக்காக எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வை அப்படின்னு. மீனாட்சியும் சரிங்க அப்படிங்கிறாங்க. மீனாட்சி நேராக தீபா கிட்டே போயிட்டு, தீபா, அத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்களாம், அவங்களுக்காக ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணி வை, அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஆரத்தி தட்டையும் ரெடி பண்ணி வை அப்படின்னு. தீபாவும் கண்டிப்பாக அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு ஆரத்தி தட்டு ரெடி பண்ணுறாங்க. மீனாட்சி போயிட்டு ஸ்வீட்டு ரெடி பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா எப்பவும் போல் வேலை செய்யாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ரம்யா வந்துட்டு தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. தீபா ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லு ரம்யா அப்படின்னு சொல்ல, ரம்யா சொல்கிறாங்க, தீபா, உன் அத்தை இன்னைக்கு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வரதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா, அத்தை வந்து இன்றைக்கி தான் வராங்க அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டல்லையே பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் வீட்டுக்கு வரவா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, நீ வீட்டுக்கு வா ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, எனக்கு என்னமோ உன் அண்ணி மைதிலிக்கும் உன் அக்கா மீனாட்சிக்கும் என்னை பிடிக்கலைன்னு தோணுது, அவங்க என்னை பார்த்தாலே ரொம்ப கோவப்படுறாங்க, அதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ வந்துட்டு போ அப்படின்னு. இதை கேட்ட ரம்யாவும், சரி தீபா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரம்யா வீட்டுக்கு வராங்க. ரம்யா வீட்டுக்கு வந்துட்டு நேராக தீபாவை பார்க்குறாங்க. தீபா ஆரத்தி தட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இந்த ஆரத்தியை நம்ம வந்துட்டு அபிராமிக்கு எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்து ஆரத்தி தட்டை ரெடி பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமியும் கார்த்தியும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா, ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வா, அத்தை வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இந்த ஆரத்தி தட்டை எப்படியாவது தள்ளி விடணும், இந்த ஆரத்தி தட்டை தள்ளி விட்டுட்டா நம்ம வந்து ஆரத்தி எடுக்கலாமே அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, தீபா வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தீபாவோட முந்தானையை டக்குன்னு ஒரு கதவுல சிக்க வச்சிடுறாங்க. அப்போ தீபா டக்குன்னு அந்த ஆரத்தி தட்டை கீழே போட்டுடுறாங்க. இதை பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தீபா, ஒழுங்காக பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வர மாட்டியா, இப்படி கேர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்து ஆரத்தி தட்டை கீழே போட்டுட்டேன், அத்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து க்யூர் ஆகி வீட்டுக்கு வராங்க, இந்த நேரத்தில் அபசகுணம் மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா ஐஸ்வர்யா கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவள் தெரியாமல் ஆரத்தி தட்டை கீழே போட்டிருப்பா, அதுக்கு போய் இப்படி அபசகுணம்னு பேசுகிறீங்களே அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த மாதிரி வீட்டுக்கு குணமாகி வரவங்களை ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகிற தட்டு அது டக்குன்னு கீழே விழுந்தா எவ்வளோ பெரிய அபசகுணம்னு உனக்கு தெரியாதா, அம்மா அப்பாவோட சேர்ந்து வளர்ந்துருந்தா தானே உனக்கு தெரியும், உங்கள் அம்மா இதெல்லாம் ஒன்றுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ ரம்யா கடுப்பாகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா, ஒன்றும் கவலைப்படாத, போயிட்டு இன்னொரு ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்போ ரம்யா டக்குன்னு, என் கையிலேயும் ஆரத்தி தட்டு இருக்கே அப்படின்னு அங்கே உள்ள ஆரத்தி தட்டை டக்குன்னு எடுக்கிறாங்க. அப்போ ரம்யா நேராக அவங்க அபிராமிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனாட்சி ஷாக் ஆகுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா, நீ இங்கே குத்துக்கல் மாதிரி நிற்கிற, உன்கிட்ட ஆரத்தி தட்டை கொடுக்காம அவள் எதுக்கு தீபா போய் ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா, ஆரத்தி தட்டை கீழே போட்டதுனால மறுபடியும் நான் கீழே போட்டுருவணும்னு பயந்து அவள் போயிட்டு ஆரத்தி எடுக்கிறா, இதில் என்னக்கா இருக்குது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த வீட்டோட மூத்த மருமக ஒன்று நான் எடுக்கணும், இல்லைன்னா செல்ல மருமகளான நீ எடுக்கணும், 2 பேருமே இல்லாமல் அவள் யாரும் ஆரத்தி எடுக்கிறதுக்கு அப்படின்னு. ரம்யா வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு யோசிக்கிறாங்க, நான் ஆரத்தி எடுக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி ஆரத்தி எடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஆரத்தி தட்டை கொண்டு போய் கொட்டுறாங்க. அபிராமி நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ மீனாட்சி வந்துட்டு கையில் ஸ்வீட் வச்சுருக்காங்க. அப்போ ரம்யா வந்துட்டு அந்த ஆரத்தி தட்டை கொட்டிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு மீனாட்சியோட கையில் இருக்க ஸ்வீட்டை பார்த்துட்டு டக்குன்னு மீனாட்சியோட கையில் இருக்க ஸ்வீட்டை வாங்குறாங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொண்டு போய் அபிராமிக்கு அந்த ஸ்வீட்டை ஊட்டி விடுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அம்மா போதுமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அத்தை என்ன கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்கிறீங்க அப்படின்னு.
அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இது ஸ்வீட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சிரிச்சுக்கிட்டே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை கீழே வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மீனாட்சி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே என்ன நடக்குது? தீபாவை ஆரத்தி எடுக்கணும், ஆனால் இவன் ஆரத்தி எடுத்துட்டு நான் வச்சிருக்கிற ஸ்வீட்டையும் பிடுங்கி கொண்டு போய் அத்தைக்கு ஊட்டி விடுறாளே, இவளுடைய போக்கே சரியில்லை. அத்தையோட மனசில் இடம் பிடிக்கணும்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா ரொம்ப சோகமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபிராமி நேராக தீபாவை கூப்பிடுறாங்க. அப்போ தீபா நேராக அவங்க அத்தையை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ ரம்யா பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா. அப்போ அபிராமி நேராக ரம்யாவை பார்த்து, ரம்யா ஒரு நிமிஷம் எந்திரிமா அப்படின்னு சொல்ல ரம்யா டென்ஷன் ஆகி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அப்போ நம்ம தீபாவை அபிராமி பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனாட்சி ரம்யாவை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, ஏம்மா நீ ஆரத்தி எடுக்காமல் ரம்யா கிட்டே ஏன் கொடுத்து விட்ட அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை நான் ஆரத்தி எடுக்கிறதுக்கு தான் வந்தேன், நீங்கள் வரீங்கிற ஒரு ஆர்வத்தில் முந்தானையை சரியாக கவனிக்கலை. அப்போ முந்தான கதவு எடுக்கல மாட்டிக்கிட்டு ஆரத்தி தட்டை கீழே போட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அதுக்காக நீ எனக்கு ஆரத்தி எடுக்காமல் இருக்கிறதா? இங்கே பாரு, நான் இந்த வீட்டுக்கு குணமடைஞ்சு வந்திருக்கேன், நீ தானே ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா வந்து சாரிட்ட அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதான் நான் எடுத்தனே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இருந்தாலும் என் மருமகளுக்கு ஈடாகுமா அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா இரிட்டேட் ஆகுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி நேராக ரம்யாவை பார்க்குறாங்க. நேராக ரம்யா பக்கத்தில் வந்துட்டு, நீ என்ன ட்ரை பண்ணுறேன்னு நல்லா புரியுது, ஆனால் அது இங்கே ஒர்க் அவுட் ஆகாதுரியுமாமே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை கேட்டுட்டு ரம்யாவுக்கு செம்ம காண்டு. அப்போ ரம்யா நேராக தீபாவை பார்த்து, தீபா உங்கள் வீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வீட்டில் நானும் அப்பாவும் மட்டும்தானே, அதனால் அந்த வீடு கலகலப்பாக இருக்காது, அப்படியே அமைதியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் தீபா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் இங்கே தங்கிக்கவா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ரம்யா, நீ தங்கிக்கைய அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா நினைக்கிறாங்க, இவ எதுக்கு அடித்தளம் போடுறான்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இவ அடுத்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒவ்வொருத்தர மனசில் இடம் பிடிச்சி கார்த்தியையும் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறா. இது தெரியாமல் இந்த தீபா இவளை தங்க சொல்கிறா அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி நேராக தீபா பக்கத்தில் போயிட்டு, தீபா என்ன சொல்கிறேன், இங்கே பாரு, இந்த வீட்டில் கல்யாணம் ஆகாத பொண்ணை தங்க வைக்கிறது ரொம்ப தப்பு. அவளுக்கு நாளை பின்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்லையா? வேறு வீட்டு பொண்ணு நம்ம வீட்டில் தங்கி இருக்கிறத பார்த்தா எப்படி ரம்யாவுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா ரம்யாவும் நமக்கு தங்கச்சி மாதிரி தானே அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, வேணும்னா நமக்கு தெரியும் ரம்யா வந்துட்டு நம்மளுடைய தங்கச்சி மாதிரி அப்படின்னு. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியுமா? இங்கே பாரு, இந்த வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணை தங்க வைக்கிறது ரொம்ப தப்பு. அதனால் சொல்கிறது கேளு, ரம்யாவை அவங்க வீட்டிலையே தங்க சொல்லு, வேணும்னா ஒரு நாள் மட்டும் இங்கே தங்க சொல்லு அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, அக்கா நான் ரம்யாவை தங்குடின்னு சொல்லிட்டேன், இப்போ போயிட்டு நீ வீட்டுக்கு போன்னு சொன்னால் அவள் கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, வேணும்னா ஒரு நாள் மட்டும் அவள் தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரிக்கா ஒரு நாள் மட்டும் அவள் தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, ரம்யா இங்கே பாருமா, நீ எத்தனை நாள் தங்கணும்னு ஆசைப்படுறியோ அத்தனை நாள் தங்கிக்கோ அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யாவும் ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக அபிராமி கிட்ட, அத்தை உங்களுக்கு பிடிச்ச நிறைய ஐட்டம்ஸ் சமைச்சு வச்சுருக்கோம். 1 வீக் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால ரொம்ப வீக்காக இருப்பீங்க, உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருக்கோம், நீங்கள் ரசித்து ருசித்து சாப்பிடணும் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் மருமகளே அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிராமி நேராக தீபாட்ட சொல்கிறாங்க, தீபா இது மாதிரி ரம்யாவுக்கு ஏத்தரும் ஒன்று கொடுத்துரு அப்படின்னு. தீபாவும் சரித்த அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவுக்கு ஏத்தரும் எது, ரம்யாவுக்கு ஏத்தரும் எது அப்படின்னு தேடுறாங்க. பார்த்தா மாடியில் மட்டும்தான் ஏசி ரூம் இருக்குது, பாக்கி எங்கேயுமே ஏசி ரூம் இல்லை. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, ரம்யா உனக்கு வித் ஏசி வேணுமா வித்தவுட் ஏசி வேணுமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அத்தை நான் சின்ன வயசுலேருந்தே ஏசிலேயே இருந்து பழங்கிட்டேனா, அதனால் ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு.
அப்போ மைதிலி நினைக்கிறாங்க, கண்டிப்பாக கார்த்தி பக்கத்தில் தங்குறதுக்காக தான் இவ திட்டம் போடுறா, சுற்றி வளைச்சி கார்த்தி ரூம் பக்கத்தில் தான் தங்கணும்னு சொல்லுவாளே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா உன் ரூமுக்கு பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அப்போ தான் எனக்கு ஏதாவது வேணும்னா நான் உன்கிட்ட கேட்டுக்கலாம், வேறு யாருக்கிட்டையும் நான் கேட்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட தீபாவும், சரி ரம்யா, என் ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது, நீ அங்கேயே தங்கிக்கலாம், அங்கே ஏசி கூட இருக்குது அப்படின்னு. உடனே ரம்யாவும், ரொம்ப தேங்க்ஸ் தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் கேட்ட மீனாட்சியும் மைதிலியும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ மைதிலி மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா, சுற்றி வளைச்சி கண்டிப்பாக தீபா பக்கத்தில் தான் தங்கணும்னு சொல்லுவாள், அதே மாதிரி தங்கிட்டா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ரூம் பக்கத்தில் தங்கினாலும் கண்டிப்பாக கார்த்தியோட மனசில் அந்த ரம்யானால் இடம் பிடிக்க முடியாது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, கரைப்பான் கரைத்தால் கல்லும் கரையினும் உனக்கு தெரியாதா, ஒருவேளை இவ ஏதாவது தீபாவை பற்றி கார்த்திக்கிட்ட தப்பாக சொல்லி கார்த்தியை அடைய நினச்சா நம்ம கதி என்ன ஆகிறது, தீபா கதியும் என்ன ஆகிறது அப்படின்னு. அப்போ மைதிலி சொன்னதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், அவள் ஒருவேளை தீபாவை பற்றி கார்த்திக்கிட்ட தப்பாக சொன்னால் என்ன நடக்கிறது அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, அதுக்குள்ளேயும் இவளை பொட்டி படிக்கையை வச்சு வீட்டுக்கு தள்ளி விட்டுறணும், அதோட கார்த்திக்கு இந்த ரம்யாவோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மைதிலியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு அவங்க ரூமில் உட்காந்து யோசிக்கிறாங்க, எப்படியோ கார்த்தி வீட்டுக்கு திட்டம் போட்டு வந்தாச்சு, இந்த வீட்டை விட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எஸ்கேப் ஆகக்கூடாது, ஃபஸ்ட்டு கார்த்தியோட மனசில் இடம் பிடிக்கணும், அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும், அப்போ தான் தீபா ஒரு முட்டாள் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சு நம்ம இந்த வீட்டில் ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு அந்த ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு நேராக தீபா கிட்ட, தீபா எனக்கு ஒரு காஃபி வேணும், கொண்டுட்டு வாயேன் அப்படின்னு சொல்ல, தீபாவும் கண்டிப்பாக ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ மைதிலி அங்கேருந்து வந்துட்டு, தீபா என்னாச்சு அப்படின்னு கேட்க, தீபா சொல்கிறாங்க, ரம்யாவுக்கு வந்துட்டு காஃபி வேணுமா, அதான் எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, நீ போக வேணாம், நீ என்ன இந்த வீட்டோட வேலைக்காரியா, அதான் வேலைக்காரம்மா இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு. தீபா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீ ரம்யா இந்த வீட்டோட விருந்தாளிக்கு இந்த மாதிரி வேற வேலைக்காரவங்க கிட்ட காஃபி கொடுத்து விட முடியுமா, நம்ம தான் வந்துட்டு கொண்டு போய் அவங்களுக்கு காஃபி கொடுக்கணும், அவங்கள பத்திரமா கவனிப்பா பார்த்துக்கணும், வேலைக்காரவங்களையெல்லாம் வச்சு கவனிக்க வைக்கிறதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல, மைதிலி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த வீட்டோட மகாராணி மாதிரி, நீ போயிட்டு காஃபி எல்லாம் கொடுக்க வேணாம்னு தான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆள் தான் நான் வந்துட்டு ரம்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் கொண்டு போய் அவளுக்கு காஃபி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது, நான் போயிட்டு அவளுக்கு காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போடுறாங்க, போட்டுட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, சரி கொடு, நீ தானே சொன்ன விருந்தாளியை நம்ம தான் பார்த்துக்கணும்னு, நானே கொண்டு போய் காஃபி கொடுக்குறேன், நீ காஃபியை கொடு அப்படின்ட்டு சொல்லிட்டு நேராக வந்துட்டு ரம்யாவுக்கு கொண்டு போய் காஃபியை கொடுக்குறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, தீபா எங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபா ஒன்றும் இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது, நீ இந்த வீட்டோட விருந்தாளி, உனக்கு வந்துட்டு நாங்கள் கொண்டாந்து காஃபி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஓ அப்படியா, சரி, நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு புரியுது, ஆனால் அது கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறத கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் வந்துட்டு கார்த்தியை அடைய நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கார்த்தியை நான் அடையக்கூடாது, எப்படியாவது வந்துட்டு கார்த்திகிட்டேருந்து என்னை பிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது உண்மைதானே அப்படின்னு. அப்போ மைதிலி ஷாக் ஆகி, அப்போ எங்களுக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது உனக்கு தெரியும், நீ நினைக்கிற விஷயம் ரைட்டு, நான் கார்த்தியை அடைய நினச்சது உண்மைதான், அதுக்கு நீனும் மைதிலியும் தான் ரொம்ப தடையாக இருக்கீங்க, தீபா இன்னசென்ட்டு, நான் அப்படி பண்ண மாட்டேன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பா, ஆனால் நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக என் பிளானில் ஏதாவது சொதப்புவீங்கன்னு எனக்கு அப்பையிலேருந்து ஒரு நம்பிக்கை, அதுக்காக தான் நான் ரொம்ப பெரிய பயங்கரமான திட்டம் ஒன்று போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போ மைதிலி கேட்குறாங்க, என்னடி பண்ண போகிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஒரே ஒரு விஷயந்தான்,
அந்த குறிச்சி மேட்ரு இருக்குல்ல, அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குது. நீ தான் தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை வச்சியே உன் கதையை தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மைதிலி சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் தீபா நம்ப மாட்டா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆதாரத்தோடு நிரூபிச்சா நம்பி தானே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மைதிலி ஷாக் ஆகி, சின்ன வயசில் இருந்த ரம்யாவே நீ கிடையாது, உன்னை யாரும் குழப்பி விட்டுருக்காங்க நல்லா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னை யாரும் குழப்பி விடலை, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் தவறி போச்சு, அந்த விஷயத்தை மறுபடியும் அடையிறதுக்காக தேடி வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, கடவுள் யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பாரு, இதை நீ தட்டி பறிக்கக்கூடாது அப்படின்னு மைதிலி ரம்யாவை எச்சரிக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கார்த்தியை கண்டிப்பாக அடைவேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு ரம்யா மைதிலியை வெளியில் அனுப்பி கதவை சாத்துறாங்க. அப்போ மைதிலிக்கு ரொம்ப அதிர்ச்சி. மைதிலி நேராக மீனாட்சிக்கிட்ட போயிட்டு அந்த ரம்யா சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாட்சிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. என்னடி, நம்ம நினைக்கிற மாதிரி அவள் சாதாரண ஆள் கிடையாது போலையே, விட்டா நம்மளையே முழுங்கிருவா போலையே அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன், அவளை இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு. அவள் கண்டிப்பாக இனிமேல் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உன் வாழ்க்கையில் ரியா எப்படி விளையாண்டாலோ அதே மாதிரி இந்த ரம்யா தீபாவோட வாழ்க்கையில் விளையாட போகிறா. தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த ரம்யா. ஆனால் ரம்யா சரியான ஆளாக இருக்கா. அவள் திருட்டு வேலைகளை இங்கே காமிக்க போகிறா. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ மைதிலியும் மீனாட்சியும் குழம்பி போய் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை ரம்யா ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சு நேராக கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போடுறாங்க. அப்போ ரம்யா காஃபியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஏ தீபா, நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டேன், எல்லாருக்கும் கொண்டு போய் நான் காஃபி கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ரம்யா ஒவ்வொருத்தருக்கா காஃபி கொடுக்குறாங்க. அருணாச்சலம் கேட்குறாரு, என்னம்மா நீ காஃபி போட்டு கொண்டு வந்திருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, மாமா, இது என்னுடைய பல நாள் கனவு. நான் எங்கள் வீட்டில் தனியாக வளர்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும். நான் யாருக்குமே இது வரைக்கும் இந்த மாதிரி காஃபி போட்டு கொடுத்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் காஃபி போடுறேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அருணாச்சலம் சொல்கிறாரு, காஃபி ரொம்ப அருமையாக இருக்குமா அப்படின்னு. அதே மாதிரி ரம்யா எல்லாருக்குமே காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா இது ரம்யா காஃபி கொண்டாந்து கொடுக்குறா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கிளம்பி, ஐயோ டைம் ஆச்சு, எல்லாருக்கும் காஃபி போடணுமே அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நேராக கார்த்தியோட ரூம் கதவை தட்டி உள்ளார வராங்க. வந்து பார்த்தா கார்த்தி தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ரம்யா கார்த்தியவே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. நம்ம ரம்யா நேராக கார்த்தி பக்கத்தில் போய் நின்றுட்டு கார்த்திக் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கார்த்தி கிளம்பி உட்காந்து, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, நான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன், யாராவது காஃபி போடுவாங்களா அப்படின்னு பார்த்தேன், ஆனால் யாருமே காஃபி போடுற மாதிரி தெரியல, அதான் நானே போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு காஃபி ரெடி பண்ணேன். நமக்கு மட்டும் போட்டு குடிக்கிறது தப்பு, எல்லாருக்கும் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால காஃபியை போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டேன். கடைசியாக நீங்களும் தீபாவும் மட்டும்தான் காஃபி இருந்தாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த காஃபியை எடுக்கிறாரு. நம்ம தீபா தலை குளிச்சுட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. ரம்யா கார்த்திக்கே காஃபி கொடுக்குறத பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க ரம்யா கிட்ட, ரம்யா நீ ஏண்டி காஃபி போட்ட அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, நீ காஃபி போட்டு கொண்டு வருவேன்னு நானும் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்தேன். நான் வீட்டில் 5 மணிக்கே கிளம்பிடுவேன். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண யாரும் காஃபி கொண்டு வர மாதிரி தெரியல, அதான் நானே போயிட்டு கிச்சனுக்கு ரெடி பண்ணிட்டேன். நமக்கு மட்டும் ஏன் போடணும், எல்லாருக்குமே ரெடி பண்ணிடலாமே அப்படின்னு தான் காஃபி போட்டு கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு ரம்யா தீபா கிட்டேயும் காஃபியை கொடுத்துட்டு நேராக கார்த்தியை பார்த்துட்டு, காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க கார்த்தி காஃபியை குடிச்சிட்டு, எப்படி இருந்தாலும் தீபாவோட அளவுக்கு யாரும் காஃபி போட முடியாது அப்படின்னு ரம்யாவை இரிட்டேட் பண்ண ரம்யா கடுப்பாகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரொம்பவே அட்டகாசமாக எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.